கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு புதிய மாதத்தை காண செய்த என் ராஜாதி ராஜாவுக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கடந்த 3 மாத கால அளவும் உங்களையும் என்னையும் அவர் கண்ணின் மணி போல காத்து வந்தார், கிருபையா நடத்தி வந்தார். ஒருவேளை முடியாதுன்னு காரியத்தெல்லாம் கடந்த மாதத்தில் செய்து முடித்தார். ஒருவேளை எப்படி ஆகுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருந்தீங்க, ஆண்டவரே என்ன செய்தாரு, செய்து முடித்தார். அன்பு பிள்ளைகளே, இந்த புதியதொரு மாதத்தில் உங்களுக்கு ஒரு அருமையான ஆவிக்குரிய வார்த்தையின் மூலமாக உங்களை திருப்தியாக்க போகிறார். அதற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றினேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆண்டவர் சொன்னார், அதை ஒருவேளைை அதை திட்டம் பண்ணினார், அதை செய்து முடித்தார். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை அவர் இந்த பூமிக்கு தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்தார், ஒருவேளை ஏழை கோலம் எடுத்து வந்தார். அப்போ ஒருவேளை அவர் அரண்மனையில் பிறக்கிறவர் என்ன செஞ்சார், ஒரு சாதாரண ஒரு முன்னணியில் தான் அவர் என்ன செஞ்சார், பிறந்தார். அதே போல மனுக்குலத்தினுடைய பாவங்களை மன்னித்தார், எல்லாருடைய பாவத்தை மன்னிச்சார். அதே போல் பிறவி குருடருக்கு பார்வை கொடுத்தா, குஷ்டரோகிக்கு சுஸ்தமாக்கினா, பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதம் செய்தா, திமிர்வாதக்காரருக்கு அற்புதம் செய்தா. அதே போல் எல்லா வேதாமத்தில் நம்ம பார்க்கும்போது மத்திய மார்க்கு லூக்கா எல்லா ஜனங்களுக்கும் அற்புதம் செய்தா. அதே ராஜாதி ராஜா உங்களுக்கும் என்ன செஞ்சார், திட்டம் பண்ணினபடி எல்லாருடைய செய்து முடித்தது திட்டம் பண்ணினா அதை செய்து முடித்தார் என்று சொன்னது போல எல்லாருடைய பாவங்களையும் ஆண்டவர் என்ன செய்தார், சிலுவையில் என்ன செய்தார், செய்து முடித்தார். எப்படின்னா, சிலுவையில் நமக்காக ஐங்காயப்பட்டவராய், வாரினால் அடிக்கப்பட்டவராய், முள்முடி சூட்டப்பட்டவராய், கடைசி சொட்டு ரத்தத்தை அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மளுடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் அவரே சிலுவையில் சுமந்தார். அப்போ அவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அந்த கல்வாரி நாயகரை பார்க்குறீங்களா? அவர் நமக்காக இந்த பூவுலகத்தில் அவர் அதை சொன்னபடியே என்ன செய்தார், நிறைவேற்றினார், அதை திட்டம் பண்ணினார், அதை செய்து முடித்தார். அதே போல் நீங்களும் நானும் என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு நம்மளுக்கு அவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கார், அதை திட்டம் பண்ணியிருக்கிறார், அதை நிறைவேற்றி தருவேன் என்று சொல்கிறார். அதே போல் என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? சோர்ந்து போய் கொண்டு இருக்கீங்களா? அங்கலாய்க்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? நிச்சயம் இந்த 4வது மாதத்தில் நீங்கள் என்னென்ன காரியத்தை இன்னும் நிறைவேறலை என்று சொல்லி, நான் ஆண்டவர் எனக்கு தந்தாரே, வசனம் தந்தாரே, அதை திட்டம் பண்ணி தந்தாரே, அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கனே, என்ன நிறைவேற்றினேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கியா? மகளே, மகனே, நீ யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவர் திட்டம் பண்ணினபடி உன்னுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி தருவா. சோர்ந்து போகாதே, விசுவாசத்தில் உறுதியாயிரு. நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார், நிறைவேற்றி தருவா. ஒருபோது அவர் நம்மளை கைவிட மாட்டார். வேதாமத்தில் எப்படி ஆண்டவர் நமக்காக தாழ்மையின் ரூபம் எடுத்து கடைசி சொட்டு ரத்தத்தை சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக தாமே சிலுவையில் சுமந்தாரோ, அதே அன்பை எண்ணி நீங்களும் நானும் பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு அவர் நமக்கு தந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னே செல்லுவோம். அவர் செல்லும்போது நிச்சயம் அந்த பூமியில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? என்னை விட்டு கொடுக்காதவ, என்னை நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ, என்னை சரிவ. என்னை விட்டு கொடுக்காதவ, என்னை நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ, என்னை சரிவ. இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களை விட்டும் கொடுக்க மாட்டார், உங்களை நடத்துகின்றார், உங்களை பாதுகாக்கின்றார், ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஜெபிப்போமா? பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. 4வது மாதம், ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, மகனே, தேர்வெழுத வச்சிங்க, எனக்கு நல்ல ரிசல்ட் வேணும், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, மகனே, நீ யாராக இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார், அதை சொன்னபடி நிறைவேற்றி தருவா. அதுவரை அவருடைய பாதத்தில் நீ பொறுமையாக இருக்கும்போது இந்த மாதத்தில் நீ எதிர்பார்க்கிற
வெற்றியை தந்து உன் தோல்வியை ஜெயமாக மாற்றுவார். உன் வாழ்க்கையில் காணப்படுற எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுகிறது. எல்லா போராட்டங்களும் கர்த்தர் போராட்டத்திலிருந்து விடுதலை தருகிறார். எல்லா சூழ்நிலையிலிருந்து ஒரு ஜெயத்தை தருகிறார். ஐயா, திருமணங்கள் கைகூடி வந்தது போல இருக்கிறது, கரைந்து ஓடுகிறதே, ஏதாயிலும் ஒன்று குறையோடு காணப்படுகிறதே. 98% ஓகே ஆகுது, 2% ஐயோ எனக்கு திருப்தி இல்லையேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. மகளே மகனே, நீ யாராக இருந்தாலும் ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்ததை அவர் சொன்னபடி நிறைவேற்றுவார். அதுவரை அவருடைய பாதத்தில் அமர்ந்துரு, அவருடைய வசனத்துக்கு காத்துரு. அவர் உனக்கு நிறைவேற்று வரையும் அவரிடத்துல பொறுமையாயிரு. நிச்சயமா அந்த மாதத்தில் நிறைவேற்றி தருவா. நிச்சயமா கற்பத்தை தந்து உன்னை சந்தோஷப்படுத்துவா. நிச்சயமா நல்ல ஒரு வேலையை தந்து உன்னை திருப்தி ஆக்குவா. உன் வியாதி படுக்கையை மாற்றுவா. பயப்படாதே, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும். இந்த நாள் இந்த மாதத்தில் அவர் சொன்னபடியே நிறைவேற்றுவான். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.